மகாவீர் சிங் போகட் 6 விமன் ரெஸ்லர்ஸ உருவாக்குன ஒரு லெஜெண்ட். இவர் உருவாக்குன 6 விமன் ரெஸ்லர்ஸ் தான் போகட் சிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. யார் யாருன்னு பார்க்கலாம். கீதா, பபிதா, பிரியங்கா, ரித்து, வினேஷ், சங்கீதா. இதுல பிரியங்கா அண்ட் வினேஷ் மகாவீர் சிங்கோட யங்கர் பிரதரோட டாட்டர்ஸ். ஸோ சின்ன வயசுலேயே உங்களோட அப்பா இறந்துட்டனால மகாவீர் சிங் தான் இந்த 6 பேத்தையுமே ட்ரெயின் பண்ணி கோச் பண்ணாருன்னு நம்ம சொல்லலாம். இதுல நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 கேரக்டர்ஸ் கீதா, பபிதா ஏதோ ஒரு படத்துல பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் நம்மளுக்கு வரும். எஸ், தங்கல். இந்த படத்துல அமீர் கான் தான் வந்துட்டு நம்ம மகாவீர் சிங்கோட கேரக்டர் போர்ட்ரே பண்ணிருப்பாரு. கீதா அண்ட் பபிதாவோட கேரக்டர் தான் மற்ற 2 பேரும் நடிச்சிருப்பாங்க. செம்ம மோட்டிவேஷனலான செம்ம கூஸ்பம்ஸான ஒரு படம்னா அது தங்கல்னு டெஃபினட்டா சொல்லி தான் ஆகணும். மகாவீர் சிங் போகட் வந்துட்டு இந்த 6 பேத்துமே பெரிய பெரிய கேம்ஸ், காமன்வெல்த் ஆகட்டும், ஒலிம்பிக்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி ஏசியன் கேம்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணி அனுப்புன ஒரு லெஜெண்ட் தான். அதனால மகாவீர் சிங் போகத்துக்கு 2016ல பெஸ்ட் கோச்சுக்கான அவார்டான துரோணாச்சாரியா அவார்டை இந்தியன் கவர்மெண்ட் அவருக்கு கொடுத்தாங்க. இப்போ இதை பத்தி நம்ம இங்க பார்க்கிறோம். வினேஷ் போகட். இந்த 6 சிஸ்டர்ஸ்ல ஒரு இன்ஸ்பயர் ஆன ஒரு விமன் சொன்னா வினேஷ் போகட். எல்லா சோஷியல் மீடியாலையும் லாஸ்ட் 1 வீக் நம்ம பார்த்தோம்னா இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ட்விட்டர் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், சேட்டலைட் டிவி சேனல்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்திலையும் நம்ம பார்த்தா 100 கிராம்ஸ்ல டிஸ்குவாலிஃபிகேஷன். ஒன் ஆஃப் த ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்ட் நம்ம சொல்லலாம். வினேஷ் போகட் என்ன நடந்தது? அதுக்கு முன்னாடி வினேஷ் போகட் பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இவங்க ஃப்ரீ ஸ்டைல் ரெஸ்லிங்ல காமன்வெல்த்ல மட்டும் 3 கோல்டு அடிச்சிருக்காங்க. ஏசியன் சாம்பியன்ஷிப்ல ஒரு கோல்டு அடிச்சிருக்காங்க. ஏசியன் கேம்ஸ்ல ஒரு கோல்டு அடிச்சிருக்காங்க. ஸோ டோட்டலா 5 கோல்டு அடிச்ச ஒரு விமன் ரெஸ்லர் நம்ம சொல்லலாம். அது மட்டுமே இல்லாம இவங்க 50 kg கேட்டகரிக்குள்ளேயே 3 டைம்ஸ் கோல்டு அடிச்சிருக்காங்க. 53 kg கேட்டகரிக்குள்ளேயே 2 டைம்ஸ் கோல்டு அடிச்சிருக்காங்க. ஏன்னா ஃப்ரீ ஸ்டைல் ரெஸ்லிங்னு வரப்போ டிஃப்ரெண்ட் வெயிட் கேட்டகரிஸ் இருக்கும். இதுல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா லாஸ்ட் 2 கோல்டு வந்துட்டு 2021 அண்ட் 2022ல அடிச்சாங்க. 2021 ஏசியன் சாம்பியன்ஷிப்ல அடிச்சாங்க. 2022 காமன்வெல்த் பர்மிங்ஹாம்ல நடந்தது. அங்க நடந்த காமன்வெல்த் கேம்ல கோல்டு அடிச்சாங்க. ஸோ இந்த கேட்டகரி நம்ம பார்த்தோம்னா 53 kg கேட்டகரியில தான் இவங்க கோல்டு அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்க ஒலிம்பிக்ஸ்ல ஃபைட் பண்ண வெயிட் கேட்டகரிஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா 2016ல 48 kg கேட்டகரியில ஃபைட் பண்ணாங்க. 2020ல 53 kg கேட்டகரியில வந்துட்டு காம்பீட் பண்ணாங்க. 2024ல இப்போ 50 kg கேட்டகரியில காம்பீட் பண்ணாங்கன்னு நம்ம சொல்லணும். இப்போ கட் பண்ணா ஒலிம்பிக்ஸ் 2024. இதுக்கு முன்னாடி 2023ல இவங்க மற்ற ரெஸ்லர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. யாருக்கு எதிரானா சீஃபான இந்தியன் ரெஸ்லிங் ஃபெடரேஷன் சீஃபான பிரிஜ் பூஷன் சரண் சிங் இவருக்கு எதிராக செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஃபீமேல் அத்லெட்ஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடெஸ்ட் இவங்க பண்ணாங்க. அந்த ப்ரொடெஸ்ட் நம்ம பார்த்தோம்னா இவங்க மீடியால பேசுறப்போ ரொம்ப கதறி அழுது அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரு சுச்சுவேஷன் வரதுக்காக நாங்க இவ்வளோ பதக்கங்கள் ஜெயிச்சோன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது மட்டுமே இல்லாம ஒரு வலி, எவ்வளோ வெறுப்பு, எவ்வளோ வேதனை இருந்தா அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த கேல் ரத்னா அவார்டையும் அர்ஜுனா அவார்டையும் நடு ரோட்லேயே விட்டுட்டு போனாங்க. அந்த அவார்ட் எந்த ஒரு இந்தியாவோட மெயின் ரோடான ராஜ்பாத்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு எண்ட்ல வந்துட்டு ராஷ்டிரபதி பவன் இருக்கும், இன்னொரு எண்ட்ல இந்தியா கேட் இருக்கும். அந்த ரோட்ல வந்துட்டு அந்த அவார்டை விட்டுட்டு போயிருந்தாங்க. எந்த ஒரு அளவுக்கு அவங்க ஒரு மனவேதனை அண்ட் வலியை தாங்கியிருந்தா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்கன்னு நம்மளை யோசிக்க தான் வைக்குது. அப்படியே கட் பண்ணி வந்தோம்னா 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் 50 kg கேட்டகரியில ஃப்ரீ ஸ்டைல் ரெஸ்லிங்ல இவங்க போட்டியிட்டாங்க. அதுல என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி ரவுண்ட் யூஇ சுசாக்கின்னு சொல்லப்படுற ஒரு ஜப்பான் ரெஸ்லர் 2010ல இருந்து இது வரைக்கும் அவங்க வந்துட்டு தோல்வின்ற ஒரு விஷயத்தையே பார்த்தது கிடையாது. கிட்டத்தட்ட 14 கோல்டு மெடல்ஸ் அடிச்சிருக்காங்க. இந்த பொண்ணை வினேஷ் போகட் பீட் பண்ண உடனே பெருசா வந்துட்டு இது பார்க்கப்பட்டது. ஏன்னா அந்த பொண்ணை இது வரைக்கும் வின்னிங் ஸ்ட்ரீக்கை வந்துட்டு யாருமே உடைச்சது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு குவார்டர் ஃபைனல்ஸ் முன்னாடி அவங்கள தோக்கடிச்சு குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆனாங்க. குவார்டர் ஃபைனல்ஸ்ல என்ன நடந்தது? யுக்ரைனை சேர்ந்த ஒரு பொண்ணை தோக்கடிச்சாங்க. அதுக்கப்புறம் செமிஃபைனல்ஸ் நடந்தது. இது எல்லாமே ஒரே நாளில் தான் நடக்குது. ஏன்னா ஃப்ரீ ஸ்டைல் ரெஸ்லிங்கை பொறுத்த வரைக்கும் பாட்டன் சொல்லுவாங்க 2 நாளாக இந்த ஈவெண்ட் நடக்கும். 6th ஆகஸ்ட் ஜப்பான் சேர்ந்த ஒரு பொண்ணை தோக்கடிக்கிறாங்க. 6th ஆகஸ்ட் அது சேம் குவார்டர் ஃபைனல்ஸில் யுக்ரைன் நாட்டை சேர்ந்த ஒரு பொண்ணை தோக்கடிக்கிறாங்க. அதே 6th ஆகஸ்ட் செமிஃபைனலில் கியூபாவை சார்ந்த ஒரு பொண்ணை வந்துட்டு தோக்கடிக்கிறாங்க. ஸோ வெட்னஸ்டே மார்னிங் ஃபைனல்ஸ் வித் அமெரிக்கன். யூஸ்வலா இந்த ரெஸ்லிங் பண்றதுக்கு முன்னாடி
ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்களா. இந்த டெஸ்ட் வந்துட்டு 30 மினிட்ஸ் நடக்குமா. மெடிக்கல் டெஸ்ட் அண்ட் வெயிட் டெஸ்ட். மெடிக்கல் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் என்ன இவங்களுக்கு ஏதாவது நோய்கள் இருக்கா அந்த மாதிரி செக் பண்ணுவாங்களா. வெயிட் டெஸ்ட் எதுக்குன்னா இந்த கேட்டகரிக்குள்ள அவங்க 50 kg கேட்டகரிக்குள்ள ஃபைட் பண்றாங்கன்னா அந்த கேட்டகரிக்குள்ள இருக்காங்களா இல்லையான்றதை செக் பண்றதுக்காக அந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்களா. ஸோ ரிப்போர்ட்ஸ் படி என்ன சொல்றாங்கன்னா வினேஷ் போகட் டியூஸ்டே 6th ஆகஸ்ட் நைட்டே வந்துட்டு 2 kg எக்ஸ்ட்ரா இருந்திருக்காங்க. அதாவது இருக்க வேண்டிய 50 kg இருந்து எக்ஸ்ட்ரா 2 kg இருந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ இதுக்காக அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நைட் ஃபுல்லா சானால இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜாகிங், சைக்கிளிங், ஸ்கிப்பிங் என்னெல்லாம் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு வாட்டரை வந்துட்டு லாஸ் பண்ண முடியுமோ, வாட்டர் ஃப்ளூயிட்ஸ் பாடியில இருந்து லாஸ் பண்ண முடியுமோ எல்லா விஷயத்துமே பயங்கர விக்ரஸா பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ தட் வெயிட் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபைனல்ஸ் வித் அன் அமெரிக்கன் டெஃபினட்டா அதை அடிச்சே ஆகணுன்ற ஒரு வெறியோட நைட்டு ஃபுல்லா அதை பண்ணியிருக்காங்க. அடுத்த நாள் மார்னிங் வந்துட்டு அதே மாதிரி மெடிக்கல் டெஸ்ட் அண்ட் வெயிட் டெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்க. அந்த வெயிட் டெஸ்ட்ல என்ன நடக்குதுன்னா 50 kg தான் வரணும். ஆனால் இவங்களுக்கு வந்தது 50.1 kg. ஜஸ்ட் 100 grams எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. 100 grams ஜஸ்ட் ஒரு டூத் பேஸ்டோட வெயிட். என்ன சொல்றாங்க அவங்க சைட்ல இருந்து 100 grams டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்டா மாறுது. ஸோ டெஃபினட்டாக எந்த ஒரு அத்லெட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை ஏற்றுக்கவே முடியாது தான். ஏன்னா 4 years ஒலிம்பிக்ஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய கனவு தான். ஏன்னா 2023 இவங்க வந்துட்டு அவங்களோட லெக்கு ஃபுல்லாக ஒரு சர்ஜரிக்கு போயிட்டு தான் அவங்க வந்தாங்க. அது மட்டுமே இல்லாமல் அந்த ப்ரொட்டஸ்ட்டில் அவங்க மென்டலி ட்ரெயின் ஆகிருப்பாங்க. 1 year கழிச்சு பவுன்ஸ் பேக் ஆகி இந்த 4 yearsக்காக இந்த ஒலிம்பிக்ஸ், ஏன்னா 2016 2020 2024 4 years நடக்கிறப்போ இது ஒரு மிகப்பெரிய ப்ரௌட் மூமெண்ட்டாக இந்தியாவுக்கு அமைச்சு தரணுன்றதுக்காக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு அவ்வளோ எஃபோர்ட் போட்டு பண்ணியிருப்பாங்க. பட் 100 grams டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்தோடனே டெஃபினட்டாக இது ஒரு ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்ட்டாக மாறுனுச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். அங்கேருந்து பிரைம் மினிஸ்டர்லேருந்து செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வந்துட்டு ஆறுதல் சொல்கிற மாதிரி ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்லலாம் ஸ்டோரிஸ் அண்ட் போஸ்ட் போட்டுட்டு இருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் இது ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு நிலைமையில தான் அவங்களோட சுச்சுவேஷன் தள்ளப்பட்டிருக்குன்னு சொல்லணும். ஸோ இதுக்கப்புறம் வினேஷ் போகட் எப்படி இந்த எடுத்துகிட்டு ஃபார்வர்டாக மூவ் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங்கே அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க கடைசியாக சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அம்மா ரெஸ்லிங் என்னை தோக்கடிச்சிருச்சு, நான் தோத்துட்டேன், குட் பை ரெஸ்லிங் 2001 to 2024 வினேஷ் போகட். ஸோ வினேஷ் போகட் இஸ் கம்ப்ளீட்லி ரிட்டையர்டு ஃப்ரம் ஒலிம்பிக்ஸ். ஸோ டெஃபினட்டாக இதை எப்படி நம்ம பார்க்கறதுனா தங்கம் வீர பெண்ணிடம் தோற்றதுன்ற மாதிரி தான் பார்க்க முடியுது இதை. ஸோ வினேஷ் போகட் ஒன் ஆஃப் த லெஜண்ட், துரோணாச்சாரியா அவார்ட் வாங்கின மகாவீர் சிங் போகட்டோட ஸ்டூடெண்ட் அண்ட் ரெஸ்லர். டெஃபினட்டாக இது ஒரு மிகப்பெரிய இவங்களோட லைஃப் ஜர்னி. வரக்கூடிய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ரெஸ்லர்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷனாக அமையும்னு நம்ம கண்டிப்பாக டெஃபினட்டாக நினைக்கலாம்.